கடந்த 2023ஆம் ஆண்டு திரையரங்குகளில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் ஹிட்டான திரைப்படம் தான் லியோ. உலக அளவில் பல நூறு கோடி ரூபாய் வசூல் செய்து மெகா ஹிட் திரைப்படமாக மாறியது. கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழில் வெளியான மாநகரம் என்கிற திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான லோகேஷ் கனகராஜ் தான் தளபதி விஜய் வைத்து இரண்டாவது முறையாக இந்த லியோ திரைப்படத்தை இயக்கியிருந்தார். கமர்ஷியல் ரீதியாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஏற்கனவே உலக நாயகன் கமல்ஹாசனை வைத்து விக்ரம் என்கிற திரைப்படத்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் அவருடைய லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்குள் லியோ திரைப்படத்தையும் கொண்டு வந்திருந்தார். ஏற்கனவே அவர் தளபதி விஜய் வைத்து மாஸ்டர் என்ற வெற்றி திரைப்படத்தை கொடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கைதி, விக்ரம் மற்றும் லியோ ஆகிய 3 திரைப்படங்களை இணைத்துதான் தன்னுடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸை தற்போது வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநராக மாறியுள்ள அவர் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சம பிஸி. தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வைத்து கூலி என்கிற திரைப்படத்தை இயக்கி வரும் லோகேஷ் கனகராஜ் அப்படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பை நடத்தி முடித்திருக்கிறார். இடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக சில நாள் ஓய்வுக்கு பிறகு வருகிற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி லோகேஷ் கனகராஜ் மீண்டும் கூலி திரைப்படத்தின் 2ஆம் கட்ட பணிகளை துவங்குகிறார். இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கலந்து கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல்களில் அண்மையில் அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் பங்கேற்று அங்கிருந்த இளம் திரையுலக கலைஞர்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு மனம் திறந்து பதிலளித்துள்ளார். அதில் லியோ திரைப்படம் குறித்து கேட்டபோது தளபதி விஜய் நடிக்க வேண்டும் என்று தனக்கும் ஆசை இருப்பதாகவும், ஆனால் அவர் இப்போது எடுத்திருக்கும் முடிவு அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அதில் நாம் தலையிட முடியாது என்று கூறியிருக்கிறார். மேலும் லியோ திரைப்படம் பற்றி பேசிய லோகேஷ் கனகராஜ், ஒருவேளை அந்த திரைப்படத்தின் 2ஆம் பாகம் உருவாக எதிர்காலத்தில் வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் அந்த திரைப்படத்திற்கு லியோ 2 என்று பெயரிடாமல் பார்த்திபன் என்று பெயரிட வாய்ப்புள்ளது என்று கூறியிருக்கிறார். தளபதி விஜய் லியோ திரைப்படத்தில் லியோதாஸ் என்கிற கதாபாத்திரத்திலும் பார்த்திபன் என்கிற கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார். படத்தின் இறுதி காட்சியில் உலகநாயகன் கமல்ஹாசன் தளபதி விஜயோடு பேசுவது போன்ற ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இதனால் நிச்சயம் லியோ திரைப்படத்தின் 2ஆம் பாகம் உருவாகும் என்று நம்பப்பட்ட நிலையில்தான் தளபதி விஜய் அரசியலில் களமிறங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்ற தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.